என் அன்பிற்குரிய சகோதரர் தணிகவேல் வந்தார். அவருக்கு ஒன்றை மட்டும் முதல்ல நான் ஒரு அறிவுரையாக சொல்ல விருப்பப்படுறேன். திரும்ப நீங்கள் தான் வந்துட்டீங்க அப்படிங்கிற காரணத்துக்காக நீங்கள் எதை வேணாலும் செய்யலாம், எதை வேணாலும் பேசலாம் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. ரொம்ப பலம் பொருந்திய அதிகாரத்தோடு ஒரு எதிரணி அமர்ந்திருக்கிறது. அந்த நினைப்பு எப்பவுமே மனசில் இருக்கட்டும். ஒன்றும் செய்ய முடியாது. பஜனை, வில்லுப்பாட்டு, இந்த பழைய புராணம் அதெல்லாம் பாடவே முடியாது. இல்லை, என்னமோ நாங்கள்லாம் பாசமே இல்லாதவங்க மாதிரியும். நானும் பாசமாக தான் இருந்தேன். பக்கத்து வீட்டில் ஒருத்தனுக்கு காய்ச்ச, சரி ரொம்ப பாசத்தோடு பார்க்க போகலாமேன்னு பார்க்க போனேன். உடம்பை தொட்டு பார்த்தா அவ்வளவு சூடு. நான் கேட்டேன், என்னடா இப்படி கொதிக்குதுடான்னு. அவன் சொன்னான் பாருங்க, நெருப்புடா கபாலிடான்னா. அந்த டயலாக் ரஜினி சார் பேசினா நல்லா இருக்கு. நெருப்புடா, நெருங்குன்னா முடிக்குமா அப்படின்னு அப்படி பேசி அப்படி வர்றாரு. சூப்பராக இருக்கு. ஆனால் அதை எங்கெங்கே பேசுகிறான்னு தெரியுமா? இப்போ வீடு தீப்பிடிச்சி எரிஞ்சிருக்கு, ஒருத்தன் பாட்டு வீடு தீப்பிடிச்சி எரிஞ்சிருக்குன்னு கத்த வேண்டியதானே. நெருப்புடா அப்படின்னு இருக்கான். காலையில் பார்த்தா 6 வீடு எரிஞ்சு கிடக்குது. பொசுக்குடா அப்படின்னா வீட்டை விட்டு சொன்னவனை பொசுக்கி விட்டாங்க. உன்னையால் 6 வீடு எரிஞ்சு போச்சுடான்ட்டு. இன்னொருத்தன் தண்ணியை போட்டு சீரட்டு குடிச்சிக்கிட்டே இருந்துட்டு எதிர்த்தாப்பில் இருக்கேன் ஒருத்தனுக்கு சூடு வச்சு விட்டான். நெருப்புடா பொசுக்குடான் இருக்கான். பார்த்தான், செருப்புடான்னா வெளுப்பமுடான்ட்டான். படத்தில் ரஜினி பேசினா நல்லா இருக்கேன். அதை போய் ஒருத்தனுக்கு சூடு வச்சுவிட்டு நெருப்புடான்னா இதெல்லாம் ஏத்தமில்ல. இல்லை, பாசத்தோடு பார்க்க போனால் எவ்வளவு எகத்தளமாக பதில் வருது. இன்னைக்கு அன்போடு இருக்கிறாங்களா. அதுக்கப்புறம் வந்தாங்க என்னுடைய அனுபவி சகோதரி பூரணகலா. அவங்க வந்து சொன்னாங்க, ஆஹா காதல் எவ்வளவு பெருசு, காதல் மாதிரி இந்த நாட்டில் உண்டா, என்ன ஏது, எவ்வளவு அன்பு. இல்லை, நான் கேட்கிறேன், இந்த நாட்டிற்கு தாஜ்மஹால் என்கிற ஒரு மிகப்பெரிய உலக அதிசயம் கிடைச்சது. எப்போ தெரியுமா கிடைச்சது? இந்த மண்ணிலே என்ன வேணாலும் செய்யலான்ற அளவுக்கு ஷாஜகானுக்கு அதிகாரம் இருந்த பொழுது தான் இந்த நாட்டில் தாஜ்மஹாலை கட்டினார் ஷாஜகான். என்ன பேசுறீங்க? அதிகாரம் தான் சார் மகிழ்ச்சியை தரும். இல்லை, வாழ்க்கைனா என்ன? தினமும் 3 வேளை சாப்பிட்றது, நைட்டு தூங்குறது, காலையில் எந்திரிச்சிடுறது, இதுதான் வாழ்க்கைன்னு நினச்சா அவங்க சொல்லுகிற அந்த அன்பு மட்டும் போதும். ஆனால் எது வாழ்க்கைன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் ஓடி ஓடி உழைக்கிறோம். எதுக்கு உழைக்கிறோம்? இந்த சமூகத்தில் நமக்கு ஒரு அங்கீகாரம் வேணும் என்பதற்காக உழைக்கிறோம். எப்போ இந்த சமூகத்தில் நமக்கு அங்கீகாரம் கிடைக்கும்? நம்ம கையில் ஒரு அதிகாரம் இருக்கிற பொழுதுதான் இந்த சமூகத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். இப்போ நடுவர் உட்கார்ந்து இருக்கிறாரு, அவர் அன்பானவராக இருக்கிறாரு, அதை இல்லாமல் கூட போறாரு. அவர் எப்படி இருந்தா என்ன? இப்படி ஒரு நடுவராக இவர் இருந்திருந்தாருன்னா இப்படி வகுத்தரிச்ச சங்கர் அன்பா இருக்கவங்களை பார்த்து இப்போ எல்லாம் மண்ணை வாரி தூத்தத்தான் செய்வாங்க. அதே மண் பூமழையாக மாறுவதற்கு வெகு தொலைவில் இல்லை. நடுவில் பேசியே முடிக்கல, அதுக்குள்ளே குறுக்க வந்தா எப்படி? இல்லை, அவர் அன்போடு இருக்கிறாரு, இல்லை அது வேற விஷயம். அப்படி ஒரு மனிதரை இந்த உலகத்திற்கு அடையாளம் தெரியாது. ஆனால் உலக புகழ், கலைமாமணி, நகைச்சுவை தென்றல், இந்த பட்டங்கள் எல்லாம் ஒருங்கே பெற்று நடுவர் என்கிற அதிகாரம் என்றைக்கு அவர் கையிலே வந்ததோ அன்றைக்கு தான் இந்த உலகத்திற்கு அவரை அடையாளம் தெரிஞ்சது. இப்போ நான் கேட்கிறேன் அவர்கிட்ட, 26 ஆண்டுகளமாக அவர் நடுவராக இருக்கிறாரு. என்னைக்காவது ஒரு நாள் இந்த நடுவர் வாழ்க்கையே எனக்கு பிடிக்கலையா, இதில் எனக்கு நிம்மதியே இல்லைன்னு அவர் சொல்லட்டும். நான் இப்பயே தலைப்பை மாற்றி பேசுகிறேன். சங்கர், நடுவர் வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் ஒரு விவரம் உனக்கு நான் சொல்கிறேன். உலக புகழ், நகைச்சுவை தென்றல், கலை மாமணி இதெல்லாம் நோட்டீஸோடு சரி. வீட்டில் என்னைக்காவது யாராவது அந்த பட்டத்தை சொல்லி கூப்பிட்ருக்காங்களா? நகைச்சுவை தென்றல் அவர்களே சாப்பாடு போடட்டா, கலைமாமணி அவர்களே இட்லி எடுத்து வைக்கட்டா, உலக புகழ் பெற்றவரை குளிக்கிறதுக்கு தண்ணி எடுத்து வைக்கட்டா, அதை ஏன் கேட்குற நீ வேற? மேஜையில் இட்லி இருக்கேன், அவ்வளோதான், நோட்டீஸோட சரி. ஆக மொத்தத்தில் அதிகாரம் எங்கே இருந்தாலும் மகிழ்ச்சி தான். நடுவருக்கு மேடையில் அதிகாரம், எங்கள் அம்மாவுக்கு வீட்டில் அதிகாரம், அவ்வளவுதான்.
இல்லை என்ன இன்னைக்கு நாட்டில் ஒருத்தனுக்கு ஒருத்தன் பேசிக்க மாட்டான் சார். போன தடவை நிகழ்ச்சியை முடிச்சுட்டு சென்னையில் ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின் ஏறுறேன். ஏறி உட்கார்ந்தேன். எனக்கு எதிர்த்தாப்புல வந்து ஒரு ஆள் உட்கார்ந்தாரு. நான் அவரை மேலே இங்களையும் பார்த்துட்டு, சார் மதுரையா அப்படின்னேன். அவர் என்ன இப்போ மேலே இங்களையும் பார்த்தாரு. பார்த்துட்டு எதுவுமே பேசலை. சரி நானும் விட்டுட்டேன். வண்டி தாம்பரம் வரைக்கும் வந்தது. தாம்பரத்துக்கிட்ட வந்ததுக்கப்புறம் அவர் பையிலிருந்து ஒரு பெரிய மிச்சர் பொட்டணத்தை வெளியில் எடுத்தார். எடுத்து மடியில் வச்சுட்டு விழுப்புரம் வர்ற வரைக்கும் விடாமல் தின்னுக்கிட்டே வந்தார். பூராத்தையும் தின்னு முடிச்சுட்டு பேப்பரை எடுத்து வாயை தொடச்சி ஜன்னல் வழியாக பேப்பரை எரிஞ்சிட்டு இப்போ அவர் பேசுகிறாரு. என்ன சார் மதுரையா அப்படின்னாரு. நான் இப்படியே மேலே இங்கே இப்போ நான் பார்த்தேன். பார்த்துட்டு சொன்னேன், நான் மதுரைக்கெல்லாம் போகல, மலேசியா போக வேண்டியவன், ஃப்ளைட்டுன்னு நினச்சி தெரியாமல் இந்த ட்ரெயினில் ஏறிட்டேன். இல்லை என்ன நினைப்புனா அந்த ஆளுக்கு, இந்த மிச்சரில் இவன் எங்கே பங்கு கேட்டுருவானோன்னு கடைசி வரைக்கும் அந்த ஆள் என்கிட்ட பேசலை. அந்த ஆள் நடந்துக்கிறது ஒரு அர்த்தத்தோடு தான் இருந்திருக்காரு. நீ அந்த ஆள் மிச்சர் திங்கிறத அப்படி பார்த்துருக்க. நீ அவர் கூடயே இப்படி வாயை கொண்டு போயிட்டே இருந்தால் அவரும் தான் இப்படித்தான் திம்பார். சில பேர் வேர்க்கெல்லாம் வாங்கி பஸ்ஸில் தின்னுட்டு இருப்பாங்க. சில பேர் இருந்தா அவன் வேர்க்கலை வெளியே கொட்டிட்டான், இவனை வச்சுக்கிட்டு திங்கவே முடியாதுறான்ட்டு. நீ ஏதோ ஒரு லுக்கு விட்டுருக்க, அதனால் அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு. நீங்கள் வேற நடுவில் ஒரு மிச்சருக்கு கூட நான் பெற மாட்டேன், ஏதோ நான் அதை பிடிக்கிட்டு போகிற மாதிரி பார்க்குறேன். நாட்டில் இன்னைக்கு பேசவே மாட்டான். அன்பு இருக்கிற ஆளுக்கு தான் இன்னைக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கன்னு பேசுகிறாங்க. இன்னைக்கு அன்பாக இருக்கிறவனுடைய நிலைமை என்ன தெரியுமா? ஒரே ஒரு நாள் மட்டும் ஆயுள் இருக்கிற அந்த பூவை கூட பறித்து அந்த கடவுளுக்கு படைத்து எனக்கு பல நாள் ஆயுள் தா இறைவா என்று கேட்டுகிற கூட்டம் தான் இந்த அன்பு நிறைந்த கூட்டம். ஆனால் அதிகாரமிக்க கூட்டத்தினுடைய சிந்தனை எப்படி தெரியுமா இருக்கும்? அந்த பூ அந்த செடியிலேயே இருக்கட்டும், அது விதையாகி பின்பு கனியாகி பின்பு காயாகி அதே அந்த விதை மீண்டும் மண்ணுக்குள் போய் அந்த பூவிற்கு மீண்டும் செடி என்கிற ஒரு அதிகாரம் கிடைக்கட்டும் என்று அதிகாரம் உள்ளவன் மட்டும்தான் சிந்திப்பானே தவிர அன்பு உள்ளவர்களிடத்திலே அந்த சிந்தனை இருக்காது. இன்னைக்கு என்ன மகிழ்ச்சி இருக்கு, என்ன மரியாதை இருக்கு இந்த குடும்பத்தில்? ஒரு பையன் ரொம்ப அழகா ஒரு நாய் வளர்த்தான். இந்த நாய் வளர்த்துக்கிட்டு இருந்தவன் அன்னைக்கு காலைல கிளம்பி ஸ்கூலுக்கு போயிட்டான். இவன் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் அந்த நாய் செத்து போச்சு. ஸ்கூல் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிங்க வந்தான். வீட்டுக்கு வந்தோடனே அம்மா பயந்துக்கிட்டே மெதுவாக சொன்னான். அவன் எதையுமே காதில் வாங்கிக்கல, விளையாட போயிட்டான். விளையாண்டுட்டு திரும்ப வந்தோடனே அம்மா நாய் எங்கம்மா அப்படின்னா. அம்மா சொன்னா, அதான் சாயங்காலமே சொன்னலடா நாய் செத்து போச்சுன்னு அப்படின்னு. திடீர்னு தரையில் விழுந்து அழுக ஆரம்பிச்சிட்டான். கோபம் வந்துருச்சு. சட்டையை பிடிச்சி தூக்கேண்டா, டேய் சாயங்காலமே நாய் செத்து போச்சுன்னு சொன்னேன், ஒன்றுமே சொல்லாமல் கொள்ளாமல் விளையாட போயிட்டு இப்போ வந்து என்னடா அழுகிறேன்னா. அதுக்கு அவன் சொன்னான், பாருங்க சாயங்காலம் ஆயா செத்து போச்சுன்னு தானே சொன்னேன், நாய் செத்து போச்சுன்னு சொன்னியாங்கிறான். அவனுக்கு நாயை விட இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, என்ன இன்னைக்கு மகிழ்ச்சி குடும்பத்தில், என்ன அன்பு இருக்குது, இல்லை இந்த அன்பு இருக்கிற ஆளுகளால் என்ன மகிழ்ச்சி இருக்குது சிந்திச்சு பார்க்கணும். கடந்த ஜூலை மாதத்துக்கு முன்னாடி ஒரு தேர்தல் நடந்தது. அதுவும் இங்கே இல்லை, பிலிப்பைன்ஸ் நாட்டில். அந்த தேர்தல் அதிபருக்கான தேர்தல். அந்த அதிபர் தேர்தலில் அந்த அதிபர் ஒரு தேர்தல் வாக்குறுதியவே கொடுத்திருந்தாரு. கொலையும் கொள்ளையும் நடந்த இந்த நாட்டிலே ரொம்ப அதிகமாகிட்ட காரணத்தினால நான் பதவி ஏற்ற பிறகு இந்த ரவுடிகளை எல்லாம் என்கவுண்டர் செய்வேன்னு தேர்தல் அறிக்கை கொடுத்திருந்தாரு. வரலாற்று சிறப்புமிக்க ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சாரு, அதிபரானாரு. ஜூலை 1ஆம் தேதி பதவியேற்ற 24 மணி நேரத்தில் 110 ரவுடிகளை என்கவுண்டர் செய்தார். அந்த அதிபரினுடைய அதிகாரம்தான் இன்றைக்கு அந்த நாடே மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொன்னால், அதிகாரம் உள்ள மனிதர்கள் தான் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அதிகாரம் உள்ள மனிதர்கள் மட்டுமே மற்றவர்களையும் மகிழ்ச்சியாக வைக்க முடியும் என்று சொல்லி இப்போது எங்கு வேண்டுமென்றாலும் சென்றிருக்கலாம். மீண்டும் அதிகாரம் நம்மை நோக்கி வரும் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.